மக்கள் அனைவரும் குணமும். நாம இன்னைக்கு பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான நூல் தான். ஒரு ஆய்வு நூல் சொல்லலாம், ஒரு கட்டுரை நூல் சொல்லலாம். எழுத்தாளர், வரலாற்று ஆய்வாளர், நாணயவியல் பயணிக்கக்கூடிய திரு ஈரா மன்னர் மன்னன் எழுதிய வரலாற்றில் சில திருத்தங்கள், இந்த நூலை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பொதுவாகவே வரலாறுனா எல்லாரும் இருப்பாங்க, ஒரு பக்கம் மட்டும் பார்ப்பாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, எளிமையா சொல்ல ஒரு ரூபாய் காயின் இருக்கு. ஒரு ரூபாய் வந்து ஒரு ரூபாய் காயின்ல நீங்க ஒன்னு பார்த்துட்டு இது ஒரு ரூபான்னு நீங்க சொல்லுவீங்க. அதை திருப்பிட்டீங்கன்னா பின்னாடி ஒரு குறியீடு கொடுத்துருப்பாங்க, ஒரு சக்கரம் இல்லாட்டி ஒரு சிங்கம் ஏதாவது கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், அது ஒரு வரலாறு இருக்கும். அது மாதிரி நம்ம இந்த ஒரு பக்கம் மட்டும் பார்த்துட்டு ரெண்டாவது பக்கம் பார்க்க தவறு இருக்கும். அந்த ரெண்டாவது பக்கத்தை தான் நமக்கு அதை எழுத்தின் மூலமா நமக்கு காமிச்சிருக்காரு மன்னர் மன்னர் அவர் வந்து. ஒரு 20 கட்டுரைகள், 20 வரலாற்றின் திருத்தங்கள். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை பிரிட்டிஷ் சர்க்கார் குற்றப்பரமை சட்டத்தை வந்து ரொம்ப கொடுமையாக நடத்தி ரொம்ப கொடுமையாக ஆட்சி பண்ணியிருக்காங்க. இந்த குற்றப்பரமை சட்டம் மூலமா அது வரலாற்றில் திருத்தங்கள் பதிவு பண்ணியிருக்காரு. மூன்றாவது குமரிக்கண்டம் லிபரியாவை பற்றி எழுதியிருக்காரு. மொத்தம் 20 திருத்தங்கள் இருக்கு வரலாற்றுல. நானே பயமா அது ஆச்சரியம், ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு வாசிக்கப்படுது. ஏன்னா மன்னர் மன்னன் வந்து ஒரு தமிழ் தேசியவாதி, அவரோட கருத்தில் பூத்திட்டு பண்ற ஒரு நோக்கத்துல நூலை வாசிச்சேன். அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைங்க. இது வரலாற்று திருத்த நூல். அதனால எல்லாரும் கண்டிப்பா வாசிக்கலாம். என்னென்ன திருத்தங்கள் இருக்கு நீங்களே பார்த்து வியந்து போவீங்க. முன்னாடி இதுதான் போத்துறாங்களா, இதை படிச்ச பிறகு நீங்க புரோட்டா சாப்பிட விட்டுருவீங்க. மைதா இவ்வளவு கெடுதலா, இவ்வளவு மோசமான மைதா அப்படின்னு சொல்லி பல வரலாற்று திருத்தங்கள் வந்து எழுதியிருக்காரு. நல்ல தகவல் நிறைய இருக்கு. தெரியாத தகவல் நிறைய இல்லை, வாசி தெரிஞ்சுக்கலாம். திப்பு சுல்தானுக்கு ராக்கெட்டுக்கு என்ன சம்பந்தம், அப்புறம் பாத்தீங்கன்னா எண்கள், அரபி எண்கள் வந்து எங்கிருந்து வந்துச்சு போன்ற நமக்கு தெரியாத தகவல் நிறைய அதில் பதிவு பண்ணியிருக்காரு. மொத்தம் வந்து 150 பக்கங்கள் மேல இருக்குங்க. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இந்த நூலை எடுத்தீங்கன்னா சீக்கிரமே வாசிச்சு முடிச்சு வச்சிருக்கீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சுவாரஸ்யமாகவும் விருப்பாகவும் தெரிஞ்சுக்கின்ற ஒரு ஆர்வம் வந்து உங்களை இந்த தகவலை நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்த திருத்தத்தை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க திருப்பி திருப்பி இந்த புத்தகத்தை பக்கத்தை படிச்சுட்டே இருப்பீங்க. அப்புறம் நான் வாசிச்சு முடிச்சேன் இந்த நூலை வந்து. அப்புறம் பாத்தீங்கன்னா ரஜினி வந்து விடாத முயற்சி, சுதேசி பாத்திரம், ஒரு கற்பு பத்தியில எழுதியிருக்காரு, கற்பு உடன்கட்டையர்கள் போன்ற பல திருத்தங்கள். திமுக எப்படி வந்துச்சு அதெல்லாம் எழுதியிருக்காரு. டிஎன்ஏ யார் கண்டுபிடிச்சது, ரொம்ப முக்கியமான தகவல் வந்து எழுத்து மூலமா சிறப்பாக எழுதியிருக்காரு. அனைவரும் இந்த நூலை வாசிச்சிங்க. வரலாற்றில் அடுத்து வேற ஒரு நூலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்களுக்கு கார்த்திகேயன். வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.